ஹலோ கைஸ், வெல்கம் டு லக்ஷ்மி குரு அகாடமி. நம்ம அகாடமியில் இன்னையிலேருந்து ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது எந்த மாதிரி சீரீஸ்னால், நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி என்சிஆர்டி பேசிஸில் எம்சிக்யூலாம் சால்வ் பண்ண போகிறோம். அதில் இன்றைக்கி டே 1 ஆஃப் எம்சிக்யூ சீரீஸ். நம்ம இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்டில் த மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட் இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஏன் இது ஃபஸ்ட்டுனா, இது ஒரு ஹை வெயிட்டேஜான சாப்டர். இதுலேருந்து ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி அந்த சாப்டரில் இந்த ரூட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, எ வெல் டெவலப்டு டேப் ரூட் சிஸ்டம் இஸ் சீன் இன். அதாவது எந்த பிளான்ட்டில் டேப் ரூட் சிஸ்டம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பேசிக்காக நம்ம ரூட் பார்த்தோம்னா டேப் ரூட்டு, ஃபைப்ரஸ் ரூட்டுன்னு சொல்லுவோம். இதில் டேப் ரூட்லாம் டைகாட்டில் இருக்கும், ஃபைப்ரஸ் ரூட்லாம் மோனோகாட்டில் நமக்கு இருக்கும். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்ப்போமா. ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஜியாமைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மக்காச்சோளம் இருக்குல்ல, அதுதான். அது ஒரு மோனோகாட் பிளான்ட். இதை எப்படி மோனோகாட்டாக டைகாட்டாக பார்க்கலான்னா, சிம்பிளாக நமக்கு விசிபிளாக தெரிகிற மாதிரி லீஃபோட வீனேஷன் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். டைகாட்னா ரெட்டிகுலேட் வீனேஷன் இருக்கும், இதுவே மோனோகாட்னா பேரலல் வீனேஷன் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ வராதா, இது மோனோகாட். மியூசா, வாழை மரமும் என்னது, மோனோகாட் தான். அடுத்து அவினா சட்டேவா, ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட், அதுவும் என்னது, மோனோகாட் தான். பிராசிகா, கடுகு, இதுதான் டைகாட். ஸோ இதில் தான் என்ன இருக்கும், டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் சம் பிளான்ட் லைக் கிராஸ், மொனிஸ்டா அண்ட் banyan tree, root arise from parts other than the radicle and are called. அதாவது நம்ம சொல்லுவோம் எப்போவுமே ரூட்டுனாலே ரேடிக்கிளில் இருந்து தான் ஃபார்ம் ஆகும் சொல்லுவோம். ஆனால் சில ரூட் ரேடிக்கிளில் இருந்து வராமல் ஒரு பிளான்ட்டோட மற்ற பார்ட்ஸ்லேருந்து, அதாவது அது பிரான்ச்சஸாக இருக்கலாம், எதில் வேணாலும் பிரான்ச்சஸ்ஸு, லீஃபு, இல்லை இன்ஃப்ளாரசன்ஸ் ஸ்டாக், இங்கே எங்கே வேணாலும் ரூட் வந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன சொல்லுவோம், அட்வென்டிஷியஸ் ரூட்டுன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் ஹெல்ப்ஸ் இன் வாட்டர் அண்ட் மினரல் அப்சார்ப்ஷன் ஃப்ரம் சாயில். கரெக்ட். ரூட்டோட ப்ரைமரி ஃபங்க்ஷனே சாயிலேருந்து மினரலையும் வாட்டரையும் அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டோட மற்ற பார்ட்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அப்போ இது கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் ப்ரொவைட் ஏ ப்ராப்பர் ஆங்கரேஜ். ஏன்னா ரூட்டு தான் ஒரு பிளான்ட்டோட ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமாக தான் பிளான்ட் என்ன இருக்குது, மண்ணில் ஸ்ட்ராங்காக நிற்கிது. அப்போது இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, ரூட் ஸ்டோர்ட் ஃபுட் மெட்டீரியல் அண்டு சிந்தசைஸ் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர். கரெக்டு தானே. இந்த பொட்டேட்டோ, கேரட்டு, முள்ளங்கி இந்த மாதிரி பிளான்ட்லாம் அது என்னது, ரூட்டோட மாடிஃபிகேஷன் தான். ஃபுட் ஸ்டோரேஜுக்காக ஸ்வாலன் ஆகி மாடிஃபை ஆகியிருக்கும். இப்போ இதுவும் கரெக்ட். அடுத்து டி என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் லேக் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரூட்டில் என்ன இருக்கும், மெரிஸ்டமேட்டிக் செல் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். அப்போ மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி ப்ரெசண்ட். இப்போ இதுதான் இன்கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் இஸ் ட்ரூ ஃபார் மெரிஸ்டமேட்டிக் ஜோன் இன் த ரூட். ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, த செல் ஆஃப் திஸ் ரீஜியன் ஆர் வெரி ஸ்மால், தின் வால்டு அண்ட் வித் டென்ஸ் சைட்டோபிளாஸ்ம்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த மியாசிஸ் மைட்டாசிஸ் பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்போம், செல் ஆர்கனல்ஸ்லாம் எங்கே ப்ரெசண்ட் ஆகியிருக்கும், சைட்டோபிளாசம் தான் இதில் தான் இருக்கும். அப்போ அங்கே செல் டிவிஷன் நடக்கிறப்ப அந்த சைட்டோபிளாசத்தோட சைஸ் என்னவாகும், நமக்கு பெருசாகும். அப்போ மெரிஸ்டமேட்டிக் செல்ஸில் என்ன நடக்கும், நமக்கு செல் டிவிஷன் தானே நடக்கும். அப்போ அங்கே என்ன நடக்கும், நமக்கு சைட்டோபிளாசம் பெருசாகும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு தானே. அப்போ அங்கே செல்ஸ் வெரி ஸ்மாலாக இருக்கும், தின்வால்வ்டாக இருக்கும், சைட்டோபிளாசம் டென்ஸாக இருக்கும். அடுத்த ஆப்ஷன், த செல் ஆஃப் தி சோன் இஸ் ரேர்லி டிவைன் கொடுத்துருக்காங்க. இது வராதில்ல, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்னாலே செல்ஸ் ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகும். தி சோன் இஸ் லை a few millimeter above the
ரூட் கேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லைனாக இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னது அங்கே சாரி ரூட் கேப்புக்கு கொஞ்சம் மேலே தான் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மெரிஸ்டமேட்டிக் ஜோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து என்னது கரெக்டு தான். அப்போ ஆன்சர் வந்து என்னது மோர் தென் ஒன் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்து மேட்சிங் கொடுத்துருக்காங்களா, காலம் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் கேப்புன்னு கொடுத்துருக்காங்க. ரூட் கேப் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இப்படி வந்து இருக்கும். இதை வந்து என்னென்னா திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அப்போ ஏக்கு வந்து ஆப்ஷன் 4ஆ. இப்போ எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள், ஏவும் பியும் இருக்குது. அப்போ சிடி வராது. இதை என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவிங்காக வந்து இருக்கும். அடுத்து மெரிஸ்டமேட்டிக் ஜோன். மெரிஸ்டமேட்டிக் ஜோன்னா என்னது, செல் டிவிஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆப்ஷன் 3 தான் வந்து பி. அப்போ எந்த ஆப்ஷன் வரும், பி தான் வந்து ஆன்சர். எலாங்கேஷன் ஜோனில் ஒரு பிளான்ட்டோட லென்த் வைஸ் க்ரோத் வந்து எலாங்கேஷன் ஜோன் மூலமாக தான் நடக்கும். இதுதான் வந்து என்னது ஆப்ஷன் சி. அடுத்து மெச்சுரேஷன் ஜோனில் தான் என்ன நடக்கும், டிஃப்ரென்சியேஷன் நடக்கும். அதாவது ரூட் ஹேர் ஃபார்மேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டேப் ரூட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கெட்ஸ் ஸ்வாலன் அண்டு ஸ்டோர்டு ஃபுட்டு ஸ்டோரேஜுக்காக ரூட் மாடிஃபை ஆகியிருக்கும். அதை தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் எலிமினேட் பண்ணி பார்க்கலாமா. ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க, இப்போமியா பட்டாட்டஸ். இது ஒரு ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. டேக்கஸ் கரோட்டா இது வந்து என்னது, கேரட்டு. அடுத்து பிராசிகா ரேப்பா இது வந்து என்னது, டர்னிப். இது வந்து என்னது, ரூட் மாடிஃபிகேஷன். எதுக்காக மாடிஃபை ஆகியிருக்கும், ஃபுட் ஸ்டோரேஜுக்காக ஸ்வாலன ஆகியிருக்கும். அப்போ ஆன்சர் வந்து என்னது, போத் ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த என்னது மேட்சிங் கேட்டிருக்காங்க. ஏ என்ன இருக்குது, ப்ராப் ரூட், அதாவது தூண் வேர்கள்னு இருக்குது. இப்போ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபைக்கஸ் பென்காலென்சிஸ். அது வந்து ஆலமரத்தோட பொட்டானிக்கல் நேம். அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எங்கே பிரான்ச்சஸ்லேருந்து ரூட் க்ரோவ் ஆகி சாயிலில் பெனிட்ரேட் ஆகி ஆலமரத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா ஆலமரம் ரொம்ப பெருசாக வருமா, அந்த சென்ட்ரல் ட்ரங்கால் ஸ்டெம்மால் மட்டும் வுட்டால் மட்டும் என்ன பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய வெயிட்டு தாங்க முடியாது. ஸோ அதுக்காக சப்போர்ட்டுக்கு தான் வந்து இந்த ப்ராப் ரூட் வளரும். இப்போ ஆப்ஷன் ஏ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். இதில் 2 இருக்கா, அப்போ பியும் சியும் வராது, எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து ஸ்லிட் ரூட் ஜியாமைஸில் இருக்கும். ஏன்னா மக்காச்சோளத்தில் என்ன இருக்கும், அது ரொம்ப தின்னாக ரொம்ப லென்த்தாக வளரும். அதுலேயும் இது மோனோகாட்டுன்றதுனால ஃபைப்ரஸ் ரூட்டு தான் இருக்கும். ஸோ மண்ணுக்குள்ளே ரொம்ப பெனிட்ரேட் ஆகி போகாது, மண்ணுக்கு மேலேயே தான் ஒரு கிளஸ்டராக இருக்கும். ஸோ அதால் என்ன பண்ண முடியாது, சாயிலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. அதுக்கு தான் மண்ணுக்கு மேலே சில நோட்ஸில் என்ன இருக்கும், ரூட் வளர்ந்து அது வந்து க்ரோ ஆகி மண்ணுக்குள்ளே போய் அந்த பிளான்ட் சாயாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். அப்போ ஆப்ஷன் பி தான் செகண்ட் ஆப்ஷன். 2லேயும் அப்படி தான் இருக்குது. சரி, அடுத்து ரெஸ்பிரேட்டரி ரூட் வந்து ரைசோஃபோரான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ரெஸ்பிரேட்டரி ரூட்னா என்னென்னா, சாயிலுக்குள்ளே கரெக்டான ஏரேஷன் ஆக்சிஜன் கிடைக்காதப்ப ஆக்சிஜனுக்காக ரூட் என்ன ஆகும்னா ஏரியலாக க்ரோ ஆகும். அதாவது சன்னை பார்த்த மாதிரி க்ரோ ஆகும். அந்த மாதிரி இந்த மாதிரி தான். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது நிமட்டோஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன இருக்குன்னா குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஹோல்ஸ் என்ன சொல்லுவோம்னா லென்டிகிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லென்டிகிள்ஸ் மூலமாக தான் இந்த ரெஸ்பிரேட்டரி ரூட் என்ன பண்ணும், அட்மாஸ்பியர்லேருந்து மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ சி வந்து 4th ஆப்ஷன் எந்த இருக்குது, ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். நாடுலேட்டர் ரூட் வந்து சைசர், அதாவது கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதுதான். அது என்னது, லெக்யூமினேசி ஃபேமிலியா. லெக்யூமினேசினாலே அதில் உள்ள ஒரு பெக்குலியர் கேரக்டர் என்னென்னா நாடுலேட்டர் ரூட், அதாவது முடிச்சு வேர்கள் இருக்கும். அது முக்கியமாக எதுக்கு ஹெல்ப் பண்ணும், நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபர்ஸ் டு ஜோன் ஆஃப் ரூட் மார்க்டு ஏ பி அண்ட் சின்னு கொடுத்துறாங்க. இந்த 3 என்னென்னு பார்க்கலாமா. ஏ வந்து ரூட் கேப்பு, பி வந்து எலாங்கேஷன் ஜோன், சி வந்து மெச்சூரேஷன் ஜோன்,
சரி, இப்போ ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். ஜோன் ஏ இஸ் த ஜோன் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து என்னது, ரூட் கேப் இருக்குது, அங்கே டிஃப்ரென்சியேஷன் நடக்காது. மெச்சூரேஷன் ஜோனில் தான் என்ன நடக்கும், டிஃப்ரென்சியேஷன் நடக்கும். ஏன்னா ரூட் ஹேர் ஃபார்மேஷன் அங்கே தானே நடக்குது. அப்போது இந்த ஆப்ஷன் இன்கரெக்ட். அடுத்து பி என்ன கொடுத்துருக்காங்க, ஜோன் ஜி இஸ் த ஜோன் ஆஃப் எலாங்கேஷன். ஜோன் பி தான் எலாங்கேஷன் ஜோன். அப்போ இதுவும் என்னது, இன்கரெக்ட். ஜோன் பி ஹெல்ப் இன் அபடண்ட் ஆஃப் வாட்டர் அப்சார்ப்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜோன் சி தான் வாட்டர் அப்சர்வ் பண்ணும். ஸோ இதுவும் இன்கரெக்ட். அடுத்து ஜோன் ஏ ஹாவ் செல் வித் ஹை சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் ரேஷியோ ரிலேட்டிவ் டு த செல்ஸ் ஆஃப் அதர் ஜோன்ஸ். அதாவது மற்ற ஜோனில் இருக்கிற செல்ஸை விட ரூட் கேப்பில் உள்ள செல்ஸில் சர்ஃபேஸ் ஏரியாவும் வால்யூமும் ஹையாக இருக்குன்னு வால்யூமோட ரேஷியோ வந்து ஹையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட். ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட், சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் என்னது, எபிபைட்டிக் ரூட் ஆஃப் வேண்டா ஹாவ் வெல் டெவலப்டு ரூட் கேப் அண்டு ரூட் ஹேர்னு கொடுத்துருக்காங்க. வேண்டா ஒரு எபிபைட்டிக்னு சொல்லிட்டோம். அப்போ அது சாயிலில் க்ரோ ஆக போகிறதில்ல, அது ஒரு ஆர்கானிசம், அதாவது ஒரு பிளான்ட்டோட உட்டு மேலே வந்து க்ரோ ஆகும். அங்கே ரூட் எப்படி இருக்குன்னா ஏரியலாக க்ரோ ஆகும். அப்போது ரூட் கேப் எதுக்கு, நமக்கு சாயில்குள்ளே பெனிட்ரேட் ஆகி போகிறதுக்கு தானே. இங்கே தான் ஏரியலாக வளரப்போகுது. அப்போ அந்த ஒரு ஃபங்க்ஷனே இங்கே தேவையில்லை. ரூட் ஹேர் எதுக்கு, சாயிலேருந்து வாட்டரை மினரலையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அதுவும் இங்கே தேவையில்லை. இங்கே அந்த ரூட் ஹேருக்கு பதிலாக என்ன இருக்குன்னா வெலமன்னு ஒரு ஸ்பாஞ்சி லேயர்ஸ் வந்து இருக்கும் ரூட்டோட. அது என்ன பண்ணுன்னா அட்மாஸ்பியர்லேருந்து மாய்ச்சரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து என்னது, இன்கரெக்ட். அடுத்து டைனோஸ்போரா அண்ட் ட்ராப்பா பொசஸ் அசிமுலேட்ரி ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. கஸ்குட்டா இஸ் எ பேரசைட்டிக் பிளான், இதுவும் கரெக்டு. சர்காசம் அண்டு ஜியாமைஸ் பொசஸ் ஸ்லிட் ரூட், இதுவும் கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏ என்ன கொடுத்துருக்காங்க, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ரூட் ஆஃப் டேப் ரூட் ஆர் க்ரோன் இன் அக்ரோபெட்டல் சக்கஷன் கொடுத்துருக்காங்க. அக்ரோபெட்டல் சக்கஷன்னா என்னென்னா, இப்போ ஒரு இன்ஃப்ளாசன்ஸ் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ இது வந்து இன்ஃப்ளாசன்ஸ் மெயின் ஆக்சிஸாக இங்கே எப்படி இருக்குன்னா பேஸில் வந்து ஒரு மெச்சூர் ஃப்ளார்ஸ் வந்து இருக்கும். பேஸில் என்ன இருக்கும், மெச்சூர் ஃப்ளார்ஸ் வந்து இருக்கும். இதுவே டிப்பில் வந்து பட் இருக்கும். இப்படி இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் தான் என்ன சொல்லுவோம், அக்ரோபெட்டல் ஆர்டர்னு சொல்லுவோம். இப்போ ரூட்டுக்கு வருவோம். இப்போ இதுதான் ரேடிக்கல்னு வச்சுக்குவோம். இங்கே இருந்து ஃபஸ்ட்டாக ஒரு ரூட் ஃபார்ம் ஆகும். இது பிரைமரி ரூட்னு சொல்லுவோம். இதுலேருந்து வர்றது என்ன சொல்லுவோம், செகண்டரி ரூட். செகண்டரி ரூட்லேருந்து வர்றது டெர்ஷரி ரூட். டெர்ஷரி ரூட்லேருந்து வர்றது என்னது, குவார்டினரி ரூட்டுன்னு சொல்லுவோம். அப்போது இங்கே எப்படி இருக்குது, இது தானே ஓல்டு ரூட்டு, இது பேஸில் இருக்கா, இது தானே யங் ரூட்டு, இது வந்து டிப்பில் இருக்கா. ஸோ இது அக்ரோபெட்டல் ஆர்டர் தானே. இப்போது இந்த ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லேட்ரல் ரூட் அரைசிங் ஃப்ரம் த பிரைமரி ரூட் இஸ் ஏ எக்ஸோஜீனஸ் இன் ஆர்ஜின் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரைமரி ரூட்லேருந்து தான் லேட்ரல் ரூட் வரும். ஆனால் அது ரூட்டோட பெரிசைக்கிள், இன்னர் சைடில் தான் பெரிசைக்கிள் இருக்கும், பெரிசைக்கிள்லேருந்து அரைஸ் ஆகும். ஸோ அது வந்து என்னது, எண்டோஜீனஸ். அப்போ இதுதான் வந்து என்னது, இன்கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பிரைமரி ரூட் இஸ் டைரக்ட் ப்ரொலாங்குலேஷன் ஆஃப் ரேடிக்கல். ரேடிக்கல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக க்ரோ ஆகிற ரூட் வந்து பிரைமரி ரூட். அப்போ இதுவும் கரெக்டு. டி என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் ஹேர் ஆர் மீன்ட் ஃபார் வாட்டர் அண்டு மினரல் அப்சார்ப்ஷன். கரெக்ட். ரூட் ஹேரோட ஃபங்க்ஷனே சாயிலேருந்து வாட்டரை மினரல் அப்சர்வ் பண்ண. அப்போ இதுவும் கரெக்டு. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். இன்றைக்கோட எம்சிக்யூ சீரீஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.